வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய ஆழமான கேள்விக்குள்ள இறங்க போறோம். இது பல வருஷமா இறையியலாளர்களையும் சரி, சாதாரண விசுவாசிகளையும் சரி குழப்பிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. நரகத்துல கடவுள் இருக்காரா இல்லையா? இதுல என்ன ஒரு சிக்கல்னா, பைபிள்லயே 2 விதமான வசனங்கள் இருக்கு. ஒன்ன படிச்சா அவர் அங்க இருக்காருன்னு தோணுது, இன்னொன்னு படிச்சா அவர் அங்க இல்லவே இல்லைன்னு தோணுது. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஜான் பைப்பரோட கட்டுரை இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு விளக்குது. இந்த 2 வசனங்களும் எப்படி ஒரே நேரத்துல உண்மையா இருக்க முடியும், அதை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பேச போறோம். சரி, இந்த விஷயத்தை நேரா அணுகிறதுக்கு முன்னாடி உங்க கட்டுரையில ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு இல்லையா? நரகத்தை பத்தி நாம எப்படி யோசிக்கணும், எப்படி யோசிக்க கூடாதுன்னு அது சொல்லுது. ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளி. கட்டுரை 2 தவறான அணுகுமுறைகளை பற்றி பேசுது. முதலாவது, நரகத்தை பற்றி ரொம்ப குறைவா சிந்திக்கிறது. ஒரு பெரிய விஷயமாவே நமக்கு தெரியாது. நரகத்தை பற்றிய பைபிளின் போதனை எதுக்குன்னா, கடவுளோட எல்லையற்ற மதிப்பையும் அவரை அவமதிக்கிறது எவ்வளவு கொடூரமான விஷயன்றதையும் நமக்கு உணர்த்தத்தான். அப்போ நரகத்தை பத்தின சிந்தனை நம்ம வாழ்க்கையை இன்னும் தீவிரமா எடுத்துக்க உதவுதுன்னு சொல்லலாம். கடவுளோட மகத்துவத்தை அது ஞாபகப்படுத்துது. நிச்சயமா. ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு. சரி. அதுதான் 2வது தவறான அணுகுமுறை. நரகத்தை பற்றி அளவுக்கு அதிகமா சிந்திப்பது. இயேசுவே அதை விவரிக்கும்போது அணையாத நெருப்பு, அழுகையும் பற்கடிப்பும், வெளிப்புற இருள்னு ரொம்ப பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இந்த கட்டுரை சொல்ற மாதிரி நம்ம மனித மனசு இந்த மாதிரி கொடூரங்களை ரொம்ப நேரம் தாங்குற மாதிரி வடிவமைக்கப்படல. அது உண்மைதான். இந்த வர்ணனைகளை நினைச்சாலே ஒரு விதமான பதட்டம் வருது. அதேதான். இந்த வர்ணனைகள் வெறும் குறியீடுகள்னு சிலர் சொல்லலாம். ஆனா கட்டுரை ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லுது. அவை குறியீடுகளா இருந்தாலும் அது குறிக்கிற நிஜம் அந்த குறியீடை விட மோசமானதா தான் இருக்குமே தவிர குறைவா இருக்காது. அதனால நரகத்தோட முழு கொடூரத்தையும் நம்ம உணரணும்னு அவசியம் இல்ல. ஆனா அதோட தீவிரம் நமக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்தப்படணும். அதுதான் முக்கியம். ஆக இந்த ஆய்வை நாம ஒரு சமநிலையோட அணுகணும். மேலோட்டமா கடந்து போகாம, அதே சமயம் இதுக்குள்ளேயே மூழ்கி மனசை குழப்பிக்காம உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரி, அந்த முரண்பாட்டுக்கு வருவோம். இப்போதான் இது ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. முதல்ல கடவுள் நரகத்துல இருக்காருன்னு சொல்ற மாதிரி இருக்கிற வசனத்தை பார்ப்போம். சரி, அது வெளிப்படுத்தல் 14:10 இருக்கு. சாத்தானை வணங்குறவங்கள பத்தி சொல்லும்போது, அவர்கள் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் கந்தகத்தினாலும் அக்கினியினாலும் வாதிக்கப்படுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக என்ற வார்த்தை தான் முக்கியம். இத படிக்கும்போது இயேசு அங்க நின்னு அந்த தண்டனைய நேர்ல பார்த்துட்டு இருக்காருன்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா? ஆமா, முதல் பார்வையில அப்படிதான் தோணும். அவரு பிரசன்னமா அங்க இருக்காருன்ற மாதிரி தான் வாசிக்கப்படுது. ஆனா இப்ப பாருங்க, இன்னொரு வசனம் இதுக்கு நேரா எதிலா இருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 9:9ல அவிசுவாசிகளை பத்தி சொல்லும்போது, அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமையின் மகிமையிலிருந்தும் நீக்கப்பட்டு நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இங்க சன்னிதானத்திலிருந்து நீக்கப்பட்டுன்னு நேரடியாவே சொல்லியிருக்கு. இப்போ எப்படி 2ஐயும் ஏத்துக்கிறது? இதுதான் அந்த புதிர். நீங்க சரியா அந்த புதிரை முன்வைக்கிறீங்க. இங்கேதான் மொழியோட நுணுக்கமும் வார்த்தைகளோட ஆழமான அர்த்தமும் நமக்கு உதவுது. முதல்ல வெளிப்படுத்தல் வசனத்தை எடுத்துக்குவோம். அங்க முன்பாக, அதாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப்னு மொழிபெயர்க்கப்பட்ட கிரீக்க வார்த்தையோட நேரடி அர்த்தம் பார்வையில் அல்லது கண்காணிப்பில் என்பதுதான். ஒரு நிமிஷம், பார்வையிலா? அப்போ அவர் அந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா நடக்கிறதெல்லாம் அவர் பார்வையில இருக்குன்னு அர்த்தமா? மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு ராஜா தன்னோட அரண்மனை மாளிகையில இருந்து கீழே நடக்கிற ஒரு தண்டனை நிறைவேற்றத்தை பாக்குற மாதிரி. அவர் அந்த சிறைச்சாலையில இல்ல, ஆனா அது அவரோட மேற்பார்வையில, அவர் பார்வையில தான் நடக்குது. கட்டுரையில கூட வெளிப்படுத்தல் 3:2 ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே, என் தேவனுக்கு முன்பாக உன் கிரியைகள் நிறைவானதாக நான் காணவில்லைன்னு இயேசு சொல்றார். இங்கேயும் அதே கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதோட அர்த்தம் தேவன் அதை பார்க்கிறார், கவனிக்கிறார் என்பதுதான். அதே மாதிரிதான் நரகத்தின் வேதனைகள் ஆட்டுக்குட்டியானவரோட பார்வையில நடக்குது. இது ஒரு முக்கியமான வித்தியாசம். அப்போ அவர் அங்கிருந்து வேதனைப்படுத்துறாருன்னு அர்த்தம் இல்ல, ஆனா நடக்கிறதெல்லாம் அவரோட அதிகாரத்துக்கு கீழே அவர் பார்வையில தான் நடக்குது. சரி, இது வெளிப்படுத்தல் வசனத்துக்கான விளக்கம். அப்போ தெசலோனிக்கேயர் வசனம் என்ன சொல்லுது? அங்க சன்னிதானம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதுதான் இந்த ஆய்வோட மையப்புள்ளி. இது இன்னும் ஆழமானது. 2 தெசலோனிக்கேயர் 1:9ல சன்னிதானம்னு மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தை ப்ராசோபோன். இந்த வார்த்தையோட நேரடி அடிப்படை அர்த்தம் என்ன தெரியுமா? முகம்,
ஃபேஸ். என்னது முகமா? அப்போ கடவுளோட பிரசன்னத்திலிருந்து நீக்கப்படுறதுனா அவரோட முகத்திலிருந்து நீக்கப்படுறதுன்னு அர்த்தமா? அடடா, இது மொத்த பார்வையே மாத்துதே. ஆமா, இதுதான் அந்த புதிர்க்கான திறவுகோல். அவங்க கடவுள் இருக்கிற இடத்துல இருந்து தூக்கி எறியப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்ல, அவரோட முகத்திலே இருந்து பிரிக்கப்படுறாங்க. இப்ப இத புரிஞ்சுக்க பழைய ஏற்பாட்டுல வர்ற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையா இருக்க கடவர்னு ஆரோன் ஆசீர்வதிப்பார். ஆமா ஆமா, அந்த ஆசீர்வாதம் எனக்கு தெரியும். கடவுளோட முகம் நம்ம மேல பிரகாசிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். போ, அத அப்படியே திருப்பி போடுங்க. ஒரு குழந்தைக்கு தன் அம்மாவோட புன்னகைக்கிற அன்பான முகம் எவ்வளவு பெரிய ஆறுதலையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். அதத்தான் முகம் பிரகாசிப்பதுன்னு பைபிள் சொல்லுது. அதுதான் ஆசீர்வாதம். நரகம் என்பது அதுக்கு நேர உள்ட்ட. அங்கே கடவுளோட முகம் இல்லாம போறது மட்டும் இல்ல, கட்டுரை குறிப்பிடுற மாதிரி அது கடவுளோட நீதியான கண்டனத்தோட நிரந்தரமான கோபமான ஒரு முகத்தோட அனுபவம். அந்த பிரகாசமான கிருபையுள்ள முகம் அங்கே இருக்கவே இருக்காது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகம். அப்போ நரகத்துல தண்டனை என்பது நெருப்பு கந்தகம் மட்டும் இல்ல, கடவுளோட கிருபையான முகம், அவரோட அங்கீகாரம், அவரோட அன்பு இதெல்லாம் இல்லாம போறதுதான் உண்மையான தண்டனை. இப்போ எனக்கு அந்த முரண்பாகு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இது இருக்காரா இல்லையான்ற எளிமையான கேள்வி இல்ல, எப்படி இருக்காரு எப்படி இல்லைன்ற கேள்வி. இதை கொஞ்சம் பிரிச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பட்டுரை அதை தெளிவா விளக்குது. 2 விதங்கள்ல கடவுள் நரகத்துல இருக்கிறார். ஆனா ஒரு மிக முக்கியமான விதத்துல அவர் இல்ல. முதல்ல அவர் எப்படி இருக்காருன்னு பாப்போம். ஓகே, சொல்லுங்க. முதலாவதா தாங்குகிற சக்தியாக, அதாவது சஸ்டெய்னிங் பவராக இருக்காரு. எப்ரேயர் 1:3 சொல்லுது, கடவுள்தான் எல்லாவற்றையும் தன்னோட வல்லமையுள்ள வார்த்தையினால தாங்குறாருன்னு. அதன்படி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எதுவும், ஏன் நரகமே கூட அவரோட சக்தி இல்லாம ஒரு நொடி கூட நிலைச்சு நிக்க முடியாது. அதனோட இருப்புக்கு அவரோட சக்தி தேவைப்படுது. அப்ப கடவுளோட அன்பு இல்லாத ஒரு இடமே முரண்பாடா அவரோட சக்தியால தான் நிலைச்சு நிக்குதுன்னு கட்டுரை சொல்லுதா? சரியான கேள்வி. ஆமா, அதுதான் அந்த கட்டுரையோட ஆழமான வாதம். அது அவரோட சர்வவியாபக தன்மையையும் எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்குன்றதையும் காட்டுது. ஓகே, இது முதல் வழி. ஆமாம். 2வதா தண்டனையின் உணர்வாக, அதாவது ஃபெல்ட் பனிஷ்மெண்டாக அவர் அங்கே இருக்கார். நரகம் என்பது ஏதோ தானா நடக்கிற ஒரு விளைவில்ல, அது கடவுள் கொடுக்கிற ஒரு தீர்ப்பு, ஒரு தண்டனை. அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கும். அதேதான், அங்கே இருக்கிறவங்களோட மனசாட்சியில இந்த தண்டனை கடவுள்கிட்ட இருந்து தான் வருதுன்ற உணர்வு ஒருபோதும் அழியாது. அவரோட நீதியான கோபத்தையும் கண்டனத்தையும் அவங்க தொடர்ந்து உணர்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த விதத்துல அவரோட கண்டனம் அங்கே ஒரு பிரசன்னமாகவே இருக்கும். இது ஒரு நுட்பமான ஆனா ரொம்ப முக்கியமான கருத்து. கடவுள் நேரடியா அங்க இல்லைனாலும் அவரோட நீதியான தீர்ப்போட விளைவு அங்க நிரந்தரமா உணரப்படுது. இதுவும் ஒரு விதத்துல அவரோட பிரசன்னம்தான். சரி, அப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி, அவர் எப்படி இல்ல? அவர் தன்னுடைய கிருபையான உறவு கொள்கிற பிரசன்னமாக, கிரேஷியஸ் ரிலேஷனல் பிரசன்ஸாக அங்கே இல்ல. இதுதான் அந்த முரண்பாட்டோட மையப்புள்ளி. நம்ம முன்னாடி பேசணுமே, முகம், அந்த பிரகாசிக்கிற முகம் அங்கே அறவே இருக்காது. கிருபையான பிரசன்னம்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது கடவுளோட அழகு, அவரோட ஐக்கியம், அவரோட ஆறுதல், அவரோட இரக்கம், அவரோட அன்புன்னு நாம கடவுளோட தொடர்பு படுத்துற எந்த ஒரு நல்ல குணமும், எந்த ஒரு பாசிட்டிவான அனுபவமும் அங்க சுத்தமா இருக்காது. ஸ்வர்க்கம் என்பது கடவுளோட முழுமையான ஐக்கியம்னா, நரகம் என்பது அந்த ஐக்கியம் முழுமையா இல்லாத நிலை. கடவுளோட உறவுல கிடைக்கிற எந்த சந்தோஷமும் நிம்மதியும் அங்க இருக்காது. இப்போ எனக்கு முழுசா புரியுது. அப்படியானா கடவுளோட சக்தி, அதிகாரம், நீதி இது எல்லாமே நரகத்துல உணரப்படும். ஆனா அவரோட அன்பு, கிருபை, உறவு அங்க முற்றிலும் இல்லாம போய்விடும். இதுதான் அந்த 2 வசனங்களையும் இணைக்கிற புள்ளி. வெளிப்படுத்தல் வசனம் எல்லாம் அவரோட பார்வையில அவரோட நீதியின் கீழே நடக்குதுன்னு சொல்லுது. தெசலோனிக்கேயர் வசனம் அவரோட கிருபையான முகம், அவரோட உறவு அங்க இல்லைன்னு சொல்லுது. 2மே உண்மைதான். மிக சரியாக தொகுத்து சொன்னீங்க. கடவுளோட குணாதிசயங்கள்ல ஒரு பகுதி அங்கே வெளிப்படுது. அதாவது அவரோட பரிசுத்தமும் கோபமும் நீதியும். ஆனா அவரோட இன்னொரு மிக முக்கியமான பகுதி, அன்பு, கிருபை, ஐக்கியம், அங்கே முற்றிலும் இல்ல. இதுதான் அந்த கட்டுரை நமக்கு கொடுக்கிற தெளிவான விளக்கம்.
நாம இன்னைக்கு ஒரு சிக்கலான இறையியல் புதிரோட ஆரம்பிச்சு பைபிள் வசனங்களோட மூலமொழி வார்த்தைகளோட ஆழத்துக்குள்ள போய் ஒரு ஆழமான தெளிவான புரிதலுக்கு வந்திருக்கோம். கடவுள் நரகத்துல சக்தியாவும் நீதியாகவும் இருக்கிறார், ஆனா கிருபையாவும் உறவாகவும் இல்ல. இது ஒரு ஆச்சரியமான உண்மை. ஆமா, இந்த கட்டுரை கடைசியில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி முடிக்குது. நரகம் என்பது நாம எல்லா விலை கொடுத்தும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நிஜம். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இயேசுவோட தியாகம் மட்டும்தான் ஒரே வழி. நமக்காக அந்த பிரிவினைய, அந்த தண்டனையை இயேசு சிலுவையில அனுபவிச்சார். அதனால நாம் அவரை நம்புறதன் மூலமா அந்த நித்திய பிரிவிலிருந்து தப்பிக்க முடியும்ன்றதுதான் இந்த ஆய்வோட இறுதி செய்தி. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. இன்னைக்கு நாம கடவுளின் முகம்ங்கிற ஒரு உருவகத்தை பத்தி நிறைய பேசணும். அது பிரகாசிக்கிறது ஆசீர்வாதம், அது இல்லாதது தண்டனைன்னு பார்த்தோம். கடவுளோட பிரசன்னம்ங்கிறது வெறும் இருப்பு மட்டும் இல்ல, அது ஒரு உறவோட தன்மையை பொறுத்ததுன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம தேடுறது அவரோட இருப்பையா இல்ல அவரோட பிரகாசிக்கிற முகத்தையா? யோசிச்சு பாருங்க.